குட்கா முறைகேடு வழக்கு சிபிஐ நீதிமன்றத்திலிருந்து சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். முன்னாள் அமைச்சர்கள் மீது புகார்கள் இருப்பதால் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றியிருக்கிறது சிபிஐ நீதிமன்றம். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், தற்போது சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றியிருப்பதனால் இதனால் என்ன மாற்றங்கள் வழக்கு விசாரணையில் நிகழும்? தமிழகத்தில் தடையை மீறி அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்து குட்கா பொருட்கள் விற்கப்படுவதாக ஏற்கனவே டெல்லி சிபிஐ காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றும் வருகிறது. ஏற்கனவே இந்த வழக்கில் மாதவராவ் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏற்கனவே இவருக்கு எதிராக அந்த சிபிஐ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதே போல முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், PV ரமணா மற்றும் காவல்துறை முன்னாள் ஆணையர்கள் உள்ளிட்டோருக்கு எதிராகவும் கூடுதல் குற்றப்பத்திரிகையும் கடந்த மே மாதம் தாக்கல் செய்யப்பட்டது. ஏற்கனவே ஆரம்பத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த குற்றப்பத்திரிகையில் பிழைகள் இருந்ததால் பல்வேறு கால அவகாசம் வழங்கப்பட்டு சிபிஐ கடைசியாக கடந்த மாதம் அந்த முழுமையான அந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பிறகுதான் இந்த வழக்கானது வழக்கம் போல அந்த சிபிஐ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அதாவது நீதிபதி கணேஷ் பலவன் முன்பு இந்த விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை பார்த்த நீதிபதி, அதாவது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முன்னாள் மற்றும் இந்நாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோருடைய பெயர்கள் இடம்பெற்றுள்ளதால் இந்த வழக்கை மேற்கொண்டு சிபிஐ விசாரிக்க வேண்டாம் என்றும், இந்த வழக்கை சென்னை அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் தான் மேற்கொண்டு விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்து இந்த வழக்கு விசாரணை அங்கு மாற்றி தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த வழக்கு அங்கு விசாரணைக்கு பட்டியலிட வேண்டும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கொண்டு குற்றப்பத்திரிகை இந்த நீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அனைத்து ஆவணங்களுமே தற்போது அந்த சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி அனுப்பப்படும். அதன் பிறகு அங்கு மேற்கொண்டு இந்த வழக்கு விசாரணை நடைபெற உள்ளது. லாவண்யா, குட்கா முறைகேடு வழக்கு விசாரணை மாற்றப்பட்டிருக்கிறது. சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.